போரசில் அப்படின்னு ஒரு பிராண்டோட STU 150 சிங்கிள் டிஸ்லேஷன் மாடலு. ஸோ இது வந்து டிஜிட்டல் மாடலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாய்லர் யூனிட்டு. ஸோ பாய்லர் யூனிட்டுக்கு 2 கிளாம்ப் போட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் 2 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கோங்க, இப்போ ரைட் சைட்லேயும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டரை ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இனிஷியலாக கண்டென்சர் யூனிட் போகிறதுக்குன்னு சொல்லிட்டு 2 ஓரிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டெப்புக்கு தகுந்த மாதிரி இந்த கீழே இறக்கி விட்டுருங்க. ஸோ அந்த இந்த மாதிரி கண்டென்சர் யூனிட்டை மேலேருந்து கீழே எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கங்க. இப்படி ஃப்ரண்ட்டில் இருந்து ஒரு டியூப் போட்டு, இதுதான் சாம்பிள் கலெக்ஷன் டியூப்பு ஃப்ரண்ட்லேருந்து வர்றது. கண்டென்சரோட பேக் சைடு கூலிங் வாட்டர் அவுட்லெட் அப்படின்ட்டு. ஸோ இது பீங்கிறது வந்து கண்டென்சரோட டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணணும். அதே போல் கூலிங் வாட்டர் இன்லெட்டுன்னு போட்டு ஒரு டேக் இருக்கும், அதை வந்து கண்டென்சரோட பாட்டமில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்தாப்பில் இங்கே ஒரு டியூப் வரும். இந்த டியூப்பில் வந்து பாய்லர் ஃபீட்னு இருக்கும். ஸோ இது வந்துட்டு இந்த பின்னாடி இருக்குது, இந்த யூனிட்டில் டைட் பண்ணிக்கங்க. அதுபோல் இந்த இடத்துல ட்ரைனேஜில் வந்து பெரிய டியூப் 12 mm கிட்ட வரும். ஸோ இந்த டியூப்பை வந்துட்டு ட்ரைனேஜுக்கு விட்டுக்குங்க. அண்ட் தென் இந்த ஒரு சின்ன ஃபில்டர் யூனிட்லேருந்து இன்லெட் ரா வாட்டர் இன்லெட் கொடுத்துட்டு இந்த யூனிட்லேருந்து உள்ளே இந்த இடத்துல கனெக்ஷன் கொடுத்துங்க. ரா வாட்டர் ஃபீட் இன்லெட்னு இருக்கும், அந்த இடத்துல கொடுத்துக்குங்க. மேலே டாப்பில் வந்துட்டு சென்சார் இன்சர்ட் பண்ணியிருக்கேன், டைப் பண்ணியிருக்கேன். கீழே வந்து ஹீட்டர் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சென்சாரோட ஒயர் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் டாப்பில் இருக்கும். ஸோ இந்த பின்னு மாடலு. ஸோ அந்த பின்னுக்கு நேராக வச்சுட்டு கரெக்டாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த இடத்துல 2 பின் கனெக்டர் இருக்கும், அந்த கனெக்டரில் இந்த இடத்துல கனெக்ஷன் கொடுத்துக்குங்க. ஸோ அண்ட் தென் இது வந்து பாய்லர் கண்ட்ரோலர், பாய்லரோட ஃபீட் வாட்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ இது வந்து ஃபுல் மேக்ஸிமம் வச்சிங்கன்னா சிங்கிள் ரா வாட்டர் இன்புட் தான். ஸோ இதே வந்துட்டு கண்டென்சருக்கு போயிட்டு கண்டென்சர்லேருந்து மறுபடியும் வந்து பாய்லருக்கு போகும். ஸோ அதனால் கண்டென்சர் போட அதே ஸ்பீடில் பாய்லர் கொடுத்திங்கன்னா அவுட்புட் வந்து கம்மியாகும். ஸோ அதனால் என்னென்னா இது வந்து கொஞ்சம் ரெகுலேட் பண்ணி வைக்கணும். இது எவ்வளோ ரெகுலேட் பண்ணணுன்னு நான் உங்களுக்கு ரன் பண்ணும்போது காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் பண்ணுறேன். பேக் சைடில் ஹேவல்ஸில் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது, MCB ஒன்று இருக்கும், அதை ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நார்மலாக 0.00 லிட்டர் நிற்கிது. ஸோ இல்லைங்களா, இதில் வந்துட்டு உங்களுக்கு எத்தனை லிட்டர் யூஸ் பண்ண போகிறீங்கன்ட்டு இதில் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணணும், ஃபஸ்ட்டு ஃபீட் பண்ணணும். ஸோ 3 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த எரர் வருது இல்லைங்களா. இப்போ வந்து நான் ஃபீட் வாட்டர் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் செப்பரேட்டாகவே வந்து 3 ஸ்வான் நெக் டேப்னு சொல்லுவோம். இந்த டேப் போட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து ஒன்று இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஒன்று ஹேண்ட் வாஷ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுத்த உடனே அவுட்புட்லிங் வருது. ஸோ ஃபீட் வாட்டரை பொறுத்து வரணும், இதோட இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட போகலாம். ஸோ இந்த அளவுக்கு ஃபீட் வாட்டர் உள்ளே போகிற அளவுக்கு இந்த நாப்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கேன்.